200 தொகுதிகளில் வெல்வோம் என இருமாப்புடன் பேசுவதாக விஜய் விமர்சனம். திமுகவின் கூட்டணி கணக்குகளை 2026இல் மக்களே மைனஸாக்கி விடுவார்கள் என்று நேற்று நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். சினிமா செய்தி பார்ப்பதில்லை என விஜய் ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். மக்கள் தேர்வு செய்துதான் முதலமைச்சர் ஆனார் என்றும் விளக்கம். நேற்று முளைத்தவர்கள் எல்லாம் திமுகவை பற்றி பேசுகிறார்கள். கலையுகத்திலிருந்து விஜய் தான் மைனஸ் ஆவார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். திமுக கூட்டணி கணக்கு மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் மைனஸ் ஆக போறாரு. கலை உலகிலிருந்து அவர் மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காரு. கட்டுப்பாடோடு பணியாற்றினால் 200 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். தானும் இருமாப்போடு சொல்வதாக திருச்செந்தூரில் திமுக தொண்டர்கள் மத்தியில் கனிமொழி MP உரை. இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அரசியலில் எந்த பிளஸும் மைனஸும் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. சினிமாவில் வேண்டுமானால் பெரிய நடிகர்கள் நடித்த படம் ஃபிளாப் ஆகலாம் என விஜய்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. களத்துக்கே வராதவர்கள் திமுகவை விமர்சிப்பதாக நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்கிய அமைச்சர் சேகர் பாபு. 200 தொகுதிகள் அல்ல 234 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என பேட்டி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல 234ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற உதயநிதியை பிறப்பால் பதவிக்கு வந்தவர் என எவ்வாறு கூற முடியும்? விசிகவின் ஆதவ் அர்ஜுனா பேச்சு குறித்து அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கருத்து. தேர்தலில் நின்று MLA தானே ஜெயித்து தானே வர்றாரு, அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேட்டி. விஜய் கூறியது போல திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சிக்குள் அழுத்தம் இருப்பதாக உணர்கிறோம் என்றும் கருத்து. அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும். அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால் தவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம்.